ஒரு வயதான அம்மாவை பார்த்து அவங்களுடைய மகன், ஏமா இப்படி என் உயிரை எடுத்து கொட்டிக்கிற, வர வர உன்னோட தொல்லை தாங்கவே முடிய மாட்டேங்குது, நீ எங்க கூட இருக்கிற நேரம் எங்கேயாவது போய் தொலைமா அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசி அவங்கள உள்ள போக சொல்றான். அப்ப ஒரு சின்ன பையன் பின்னாடி ஒரு எரும மாடு வந்துகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, டே ராமு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த எரும மாடு நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கே, ஏன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவனும், அது ஒரு பெரிய கதமாமா. ஒரு நாள் நான் நடந்து வரும்பொழுது மரத்துல ஒரு மாம்பழம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. நானும் அந்த மாம்பழத்தை பறிச்சு சாப்பிடலான்னு வரும்பொழுது அப்ப எதிர்க்க ஒரு எரும மாடு ரொம்ப பசியோட நின்றுட்டு இருந்தது. அந்த எரும மாடு பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருந்ததா, அதனால நானும் என் கையில இருந்த மாம்பழத்தை அதுகிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் எங்க போனாலும் அந்த எரும மாடு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பசின்றப்ப அந்த எரும மாட்டுக்கு நான் ஒரே ஒரு பழத்தை மட்டும் தான் கொடுத்தேன். அதுக்கே அந்த எரும மாடு அந்த நன்றியை மறக்காம என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. அப்பனா நமக்கு பசின்ற நேரத்திலலாம் நம்ம வாழ்க்கை முழுக்க நமக்கு சாப்பாடு போட்ட அம்மாவை நம்ம எந்த அளவுக்கு நன்றியோட பார்த்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெற்றோர்களுடைய நன்றியை மறந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த எரும மாடா கூட இருக்க தகுதி இல்லாதவங்க தான் நான் சொல்லுவேன். இவன் சொல்றதை கேட்டு அவரும் தலை குனிஞ்சு போய் நிற்கிறாரு. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.